வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேல் நம்மளுடைய தசைகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பழம் அப்புறம் மற்றும் பல உணவுகளையும் விரிவாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போ 60 வயதுக்கு மேலே உடலிலும் தசைகளிலும் ஏற்படக்கூடிய பலவீனத்தை போக்கி முதுமையிலும் இளமையாகவும் பலமாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு பழமும் இருக்குது. பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த தசைகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பழம் அப்படின்னா அவகேடோ பழம். அந்த வெண்ணெய் பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய தசை மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு மிகச்சிறந்த பலத்தை தரக்கூடிய பழங்களில் அவகேடோ பழத்துக்கு நம்ம முதலிடத்தை வந்து கொடுக்கலாம். அவகேடோ பழம் ஏன் சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவகேடோ பழத்தில் தான் உயர்தர ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. இது தசைகளை வந்து சுருங்கி விரிய செய்யக்கூடிய தன்மையை நமக்கு வந்து சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவி பண்ணும். இதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயதாகும் போது ஏற்படக்கூடிய சோர்வை எல்லாம் நமக்கு போக்கி தசைகளுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்கும். மேலும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதோடு மூட்டு வலியை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகளையுமே கொண்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் நம்மளுடைய தசைகளை வந்து வலுப்படுத்திக் கொள்வதற்கு அவகேடோ பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ தசைகள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய மற்ற உணவுகளும் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பலாப்பழ விதைகள் இருக்குங்க இல்லையா, அந்த பலாப்பழ விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பலாப்பழ விதைகளோடு சேர்ந்து முக்கியமான அந்த பாலாடை கட்டி அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாலாடை கட்டி இருக்குங்க இல்லையா, அந்த காட்டேஜ் சீஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெதுவாக சீரணமாகக்கூடிய புரதம் வந்து இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த வயதான காலங்களில் இரவு நேரங்களில் தசைகள் வந்து சிதைவடைவதை முன்னாடியே தடுத்து தசைகளுக்கு தேவையான அமினோ அமிலங்களை சீராக உங்களுக்கு வந்து வழங்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய உணவுகள் அப்படின்னா அந்த 60 வயதுக்கு அப்புறமும் பலாப்பழத்தினுடைய விதைகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த பாலாடை கட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய தசைகள் வலுவாக இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை மற்றும் பாதாம் பருப்புகள் 60 வயதில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சோக்குடு அல்மோன்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இரவு நேரங்களில் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பு, உலர் திராட்சை இது எல்லாத்தையுமே மறுநாள் காலையில் நம்ம வந்து உட்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னென்னா, பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் மெக்னீசியம் தசை செல்களினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி பண்ணுது. ஸோ இது வந்து மூளை மற்றும் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளித்து உடல் இயக்கத்தை வந்து துரிதப்படுத்துது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உலர் திராட்சை பாதாம் பருப்புலாம் எடுத்துக்கொள்ளும்போது சுறுசுறுப்பாக நம்ம இயங்குவோம். தசைகளுமே 60 வயதில் நமக்கு பலமாக இருக்கும். மூன்றாவதாக வந்து நம்ம முட்டை எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய தசைகள் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு. ஸோ இதனுடைய விளக்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உயர்தர புரதம் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய எளிய உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை தான். இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா, 60 வயதுக்கு மேலே நம்மளுடைய உடலில் குறையக்கூடிய தசை நார்களை புதுப்பிக்கிறதுக்கும் புதிய தசைகளை உருவாக்குறதுக்கும் முட்டையினுடைய வெள்ளைக்கரு மிக மிக அவசியமானது. அது உடனடி தெம்பையுமே நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து முட்டை 60 வயதுக்கு அப்புறம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில், எண்ணெயில் வரித்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களை எடுத்துக்கொள்வதை விட, பச்சை முட்டையை உடச்சி சாப்பிட்றதை விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவித்த முட்டையாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பாயில்டு எக் மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் உடனே சீக்கிரமாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது ஒருவேளை அது 60 வயதில் உங்களுக்கு நிறைய தீமைகளையும் ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் சிந்தித்து செயல்படணும். நான்காவதாக தசைகளை வலுப்படுத்திக்கிறதுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து நாட்டு பசு நெய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அளவோடு அதை எடுத்துக்கொள்ளணும். இப்போ பலரும் வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடிய நல்லெண்ணெய் அல்லது நாட்டு நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூட்டு பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை தரக்கூடிய, அதாவது மசகு போல செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ நம்ம இது வந்து அளவோடு நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஹார்மோன் உற்பத்தியை 60 வயதிலுமே நமக்கு சீராக வைத்து எலும்புகளினுடைய இணைப்புகளிலும் தசைகளிலும் இருக்கக்கூடிய வறட்சியையும் போக்கி விரைப்புத்தன்மை ஆகாமல் நமக்கு வந்து தடுக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த உணவுகளையுமே எடுத்துக்கொள்ளணும். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சிறு தானியங்கள் மற்றும் பழைய சாதம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 60 வயதிலுமே நம்மளுடைய தசைகள் வந்து வலுவாக இருக்கும். நமது பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய முந்தைய நாள் தண்ணீரில் ஊற வைத்த அந்த சோறு, அந்த பழைய சாதம் இருக்குங்க இல்லையா, ஃபெர்மெண்டட் ரைஸு, அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிலுமே நம்மளுடைய தசைகளை வலுப்படுத்திக்கலாம். உடலையும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் அப்புறம் இந்த சிறு தானியங்கள் எல்லாத்துலேயுமே விட்டமின் B12 மற்றும் விட்டமின் B6 போன்ற சத்துக்கள் வந்து பெருமளவு
அளவில் இருக்குங்க. இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோடு உடல் தசைகளுக்கு தேவையான குளிர்ச்சியும் நீண்ட நேர தெம்பையுமே வந்து கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கை, வல்லாரை போன்ற கீரைகள் மற்றும் முருங்கை கீரையெல்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு 60 வயதிலுமே நம்மளுடைய தசைகள் வந்து வலுவாக இருக்கும். இதுக்கான விளக்கம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மற்றும் கால்சியம் இருக்கக்கூடிய கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் மூட்டு வலி, இடுப்பு வலி மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளை தீர்த்து உடலுக்கு அசாத்தியமான உறுதியை வந்து வழங்குகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கை நடைமுறைகளையும் இந்த உணவுகளோடு நம்ம கடைபிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 50-60 வயதுகளிலுமே நம்மளுடைய தசைகள் வந்து வலுவாக இருக்கும். அதுக்கு நம்ம மிதமான தசைகளுக்கு வலுவூட்டக்கூடிய உடற்பயிற்சிகள் வந்து நம்ம செய்யணுங்க. ஸோ வயதாகும் போது தசைகள் வந்து தளர்வடைவதை, அதாவது சார்கோபீனியாவை தடுக்கிறதுக்கு உடல் உழைப்பு அல்லது எளிய பயிற்சிகள் மிக அவசியம். இப்போ எளிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்ல போகும்போது வெறும் கைகளை உயர்த்துவது, சுவரின் உதவியோடு செய்யக்கூடிய புஷ்அப்கள் அல்லது உட்கார்ந்து எழுந்து செய்யக்கூடிய சேர் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா அந்த 60 வயதிலுமே நம்முடைய தசை நார்களை தூண்டி தசைகளினுடைய அடர்த்தியையும் பலத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு அது உதவி பண்ணும். வாரத்தில் குறைந்தது 3 முதல் 4 நாட்கள் வரை 15லிருந்து 20 நிமிடங்கள் இப்படி நீங்கள் பயிற்சிகளை வந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தசைகள் வலுவாக இருக்கும். இடுப்பு மற்றும் கால் மூட்டு பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே விபத்துகள் அல்லது தடுமாற்றங்கள் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகள் வந்து நீங்கள் செய்யணும். அந்த பயிற்சி முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலில் சில வினாடிகள் நின்று சமநிலைப்படுத்துவது அல்லது யோகாசனங்களில் எளிய தடாகாசனம் வந்து செய்கிறது, இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா இது கால் தசைகளுக்கும் இடுப்பு பகுதிக்கும் பலம் கொடுத்து நடக்கும்போது நிலை தருமாறுவதை தவிர்த்து நரம்பு மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பு உங்களுக்கு வந்து மேம்படுத்துங்க. நீங்கள் காலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் படக்கூடிய நடைப்பயிற்சியை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ மார்னிங் சன்லைட் வாக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ தினமும் காலையில் வந்து மிதமான வெயிலில் உடலில் இப்போ படும்படி, மிதமான வெயில் வந்து நம்மளுடைய உடலில் படும்படி ஒரு 20 நிமிடங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி வந்து எலும்புகள் மற்றும் தசைகளில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை எளிதாக்குது. இது மூட்டு வலிகளை குறைத்து உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ 60 வயதிலுமே அந்த சன்லைட் வாக்கிங் வந்து நம்ம செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முறையான இரவு தூக்கம் மற்றும் ஓய்வு உங்களுக்கு வந்து இருக்கணும். இரவு நேரங்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் குறைந்தது 7 மணி நேரங்கள்லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு அவசியம். மதிய நேரங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நீங்கள் உறங்கலாம். இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் வந்து என்னென்னா பகலில் உடற்பயிற்சி மற்றும் வேலைகளால் சோர்வடைந்த தசை நார்கள் தூங்கும் நேரத்தில் தான் தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்கின்றன. ஸோ மசில்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகும். அப்போ தான் இப்போ முறையான தூக்கம் ஹார்மோன் சுரப்பை சீராக வைத்து தசைகளை வலுவாக பாதுகாக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சரியான நீர் சத்து மற்றும் மிதமான வெதுவெதுப்பான நீர் ஹைட்ரேஷனாக எப்போதுமே 60 வயதிலுமே நம்முடைய உடலை வந்து பராமரித்துக் கொள்ளணும். அப்போ தான் தசைகள் தான் நமக்கு வலுவாக இருக்கும். ஸோ நாள் முழுவதுமாகவே போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். 2 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. குறிப்பாக சாதாரண நீருக்கு பதிலாக வெதுவெதுப்பான நீரெல்லாம் அந்த வார்ம் வாட்டர் வந்து நமக்கு 60 வயதில் நம்ம குடிக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். ஸோ பலன் என்னென்னா இது வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதோடு தசைப்பிடிப்பு மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மையை தடுத்து உடல் தசைகள் மற்றும் நரம்புகளுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உறுதி பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த உணவுகளோடு சேர்த்து நீங்கள் இந்த வாழ்க்கை நடைமுறைகளும் கடைபிடித்தீங்கன்னா 60 வயதிலுமே உங்களுக்கு தசைகள் வலுவாக இருக்கும். நலமோடு நீங்கள் வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.